ஆண்டவருக்கு எதிராக அசுத்தத்துக்கு போயிடக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கோ. ஏன்னா பிசாசு வந்து நல்லா சொல்லி கொடுப்பான் ஒரு காரியத்தை. அவனுக்கு ஆண்டவரை மடங்கடிக்க முடியாது, நம்மளையும் மடங்கடிக்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஒரு காரியம் கற்றுக் கொடுப்பான். ஆண்டவரை நம்ம விட்டு விளக்குறதுக்கு அவருக்கு என்ன பிடிக்காதோ அதை நமக்குள்ளே வச்சுட்டு போவோம். பீலையாம் செஞ்ச வேலை அந்த வேலை தான். பாலாக்கிட்ட போய் என்ன சொல்லிட்டு போனோன்னா, சபிக்கலாம் முடியலப்பா, வாயை கொள்ளறதுப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு அது எண்ணப்படாத தூளாக இருக்குது, அது பயங்கரமாக இருக்கும், அது ஜென்ரேஷன் அவன் போட்டுட்டே போகிறான். 7 இடம் மாற்றினாலும் முடியாது. இது கண்மலையில் இருக்கிற குரூப், இது ஒழுங்குள்ள குரூப், இந்த குரூப்பில் கையை வைக்க முடியாது. அவங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, பில்லி சுனியும் கிடையாது, செய்வனியும் கிடையாது, ராஜ கம்பீரம் அவங்கள்ட்ட உண்டு, ராஜா அவங்களை நடத்துறார். இதெல்லாம் சத்துரு சொல்றான். அப்போ அவன் கேட்குறான், அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், கொஞ்சம் இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பு, கொஞ்சம் இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பு, டான்ஸ் போட்டு சொல்லு, கொஞ்சம் மோவாபியா டான்ஸு, ஆமாம், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு, கொஞ்சம் சீரியல், கொஞ்சம் சினிமா, கொஞ்சம் அசுத்தம், கொஞ்சம் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு, கொஞ்சம் கள்ள உறவு, இதை தள்ளி விட்டுருல. நீ ஒன்றும் பண்ண வேணாம், அவரே போயிடுவார். ஏன்னா அவனுக்கு நல்ல சத்துருக்கு ஒன்று தெரியும், நம்மளால் அவனை அட்டாக் பண்ண முடியாது. ஆனால் அவனுக்குள்ள அசுத்தத்தை வச்சா கர்த்தரே போயிடுவார். ஆனால் நம்ம சொல்கிறோம், என் தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல என்னையும் பரிசுத்தமாக இருக்க அவர் எனக்கு உதவி செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உன் எல்லைகள் முழுவதையும் கர்த்தர் பரிசுத்தமாய் காப்பார், பரிசுத்தமாய் காப்பார். உன் கண்கள், உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஜாக்கிரதையா இருந்துருங்க. அசுத்தத்துக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது பக்கம் போகாதீங்க. தேவையானது பக்கம் பேசிட்டு வச்சிருங்க, அவ்வளோதான். மீதி நேரம்லாம் ஆண்டவர் பாட்டு நல்லா பாடுங்க, நல்லா டங்ஸ் பேசுங்க, அபிஷேகத்தில் நிறைஞ்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யும்போது கர்த்தருடைய சித்தத்தை நீங்க செய்வீங்க.